அட, ஃபிட்னஸ் ட்ரெய்னர். டிபி பாக்குறேன். நம்பரும் இருக்கு, கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, சத்யம் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். யா ஓகே. ஆக்சுவலி ஐ நீட் ஃபிட்னஸ் ட்ரைனிங் பட் அட் ஹோம். எஸ் மேடம், எங்க ட்ரெய்னர் உங்களோட வீட்டுக்கு வருவாங்க, டெமோவும் கொடுப்பாங்க, அப்புறம் ஃபீஸ் ரேட்டும் பேசுவாங்க. மேடம், நீங்க முதல்ல வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க, அப்புறம் நான் இங்கிருந்து என்னோட ட்ரெய்னர் அனுப்புறேன். நீங்க அவர்கிட்ட டைரக்டா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. தேங்க் யூ. பை. Sir, please. Hi. நீங்க யோகா செலக்ட் பண்ணதுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் மேடம். இந்த காலத்துல ஜிம்முக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆக்சுவலி எனக்கு யோகா அப்புறம் ஃபிட்னஸ் கிளாஸஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கிரேசி. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வீட்டு ஃபுல்லா யோகா கிளாஸா மாத்தி வச்சிருக்கேன். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். அப்படி உங்களுடைய ட்ரைனிங் ஃபீஸ் எவ்வளோ, அப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜ்? மேடம், முதல் விஷயம் உங்க டைமிங் என்னன்னு சொல்லுங்க. அதாவது எங்க கிட்ட 2 ஷெட்யூல் இருக்கு, 7 to 8 அப்புறம் 8 to 9. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லுங்க. 8 to 9 கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் காலையில சீக்கிரமா எழுந்துக்க மாட்டேன். எனக்கும் அப்படிதான் மேடம், காலையில எந்திரிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஓ அப்படியா? அப்புறம் பீஸ்ல டிஸ்கவுண்ட் எல்லாமே போக மினிமம் 5000 ஆகும் மேடம். அதை விட கம்மியா முடியாது. ஓகே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க பார்க்க ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க. மேடம், என்ன விடுங்க, நான் ட்ரெய்னர். ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபிட்டா தான் இருக்கீங்க. ஆக்சுவலி சொன்னல நான் கிரேசின்னு. சரி, ஃபிட்னஸோட டெமோ பார்க்கலாமா? கண்டிப்பா, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க போலாம். வாங்க. நாம அங்க போய் ட்ரை பண்ணலாமா? அங்கதான். வாங்க வாங்க. வா மேம், நீங்க யோகா மேல கிரேசியா இருக்கீங்க. இந்த இடம் பார்க்கவே நல்லா இருக்கு மேடம். எனக்கு பாசிட்டிவான வைப்ஸ் எல்லாம் வருது. அட்மாஸ்பியரை நல்லாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. வெரி குட் மேடம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா மேடம். டெமோ பார்க்கலாமா? ஷூஸை ரிமூவ் பண்ணலாமா மேடம்? மேடம், நீங்க உங்க மேட்டை எடுத்துக்கங்க மேடம். இல்ல ஆக்சுவலி நான் இப்போ கம்ஃபர்டபுளா இல்லல, சோ நான் அப்புறமா பண்றேன், உங்க டெமோ பார்த்ததுக்கு அப்புறம். ஓகே மேடம். மேடம், யோகாவோட பேசிக்ஸ் இதுதான். இந்த யோகால 3 டைப்ஸ் இருக்கு மேடம். முதல்ல எக்ஸசைஸ் மேடம், அதுக்கப்புறமா தான் யோகா. ஓகே, அப்புறமா கடைசியில உங்களுக்கு பிராணாயாமா. சோ எல்லாத்தோட பெஸ்ட் சூரிய நமஸ்காரம் தான். அதுல உங்களுக்கு 3மே வந்துடும், யோகா, எக்ஸசைஸ், அப்புறம் ஆசனம் கூட. சோ முதல்ல பொசிஷன் எடுத்துக்கணும். இத சூக்ஷண முத்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா மேடம்? கையை தூக்கணும், கொஞ்சம் பேக் போகணும், ரைட். அப்புறம் பிரெத்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பெண்ட் ஆகும்போது பிரீத்தை விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுன் வரணும். அப்புறம் கீழே வரும்போது பிரெத்தை நீங்க ஃபுல்லா விட்டுறணும். ஓகேவா மேடம்? ஓகே 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 மேடம். ஓகே, நாளையில இருந்து சீக்கிரமா வந்துருங்க. ஓகே ஓகே மேடம், வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். நைஸ் டு மீட் யூ. இப்போ இது சின்முத்ரா மேடம். 2 ஃபிங்கர்ஸையும் இப்படி டச் பண்ணுங்க. நீங்க கண்ணை மூடுங்க, அப்புறம் டீப் பிரெத் எடுங்க, அப்புறமா விடுங்க. மூணு வாட்டி பண்ணுங்க. 3 இன்ஹேல், அப்புறம் 3 எக்ஸேல். மூணு ஆயிடுச்சு மேடம்.
காலை ஃப்ரண்ட்ல வைங்க. ம் இந்த மாதிரி மேடம். ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வைங்க. ம் ஷோல்டரை டைட் பண்ணுங்க. ஓகே. ஷோல்டர் டைட். ஓகே. ஸ்பைன் ஸ்ட்ரைட். ம் ம் மேடம் இதுக்கப்புறம் என்னன்னா இப்போ கையால லாக் பண்ணணும். இந்த மாதிரி மேலே போகாதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வைங்க. இப்படிதான். ஓகே, இப்போ நீங்க இதை லாக் பண்ணுங்க. ம் அதுக்கப்புறமா இன்ஹேல் பண்ணிட்டு இந்த காலை எப்படி புல் பண்ணணும். என்னால முடியல, அப்புறமா பண்ணலாமா? இல்ல மேடம், இது ரொம்ப முக்கியம். இது என்ன நான்சென்ஸ் சார்? எனக்கு நல்லா தெரியும் குட் டச் இது பேட் டச் இதுன்னு. இங்க இருந்து போயிடு. மேடம் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. போன்னு சொன்னேன். சாரி மேடம். நீ எதுக்கு இங்க வந்த? ஐம் சாரி மேடம், தப்பு நடந்துருச்சு. எனக்கு அந்த மாதிரி இன்டென்ஷனே கிடையாது. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. ப்ளீஸ் மேடம், என் ஜாப் போயிடும். என்னை யோகா வேலையிலேருந்து அப்புறம் வெளியே அனுப்பிடுவாங்க. மேம் சாரி. மேம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் உங்களை டச் பண்ணணும்னு எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது மேடம். ப்ளீஸ் மேடம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஒரு வேளை நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகே ஓகே சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இப்போ போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க. கண்டிப்பா மேடம். தேங்க்யூ. இப்போ சூக்ஷம பிராயம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் மேடம். ஓகே, முதல்ல என்ன பண்ண போறோம்னா நீங்க சின் முத்ராக்கு வாங்க. அப்புறம் இன்ஹேல் பண்ணணும். நல்லா 3 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணணும் மேடம். ஓகே, 3 வாட்டி மேடம். இன்ஹேல். வேற ஏதாவது பண்ணலாமா? ஓகே மேடம், நாம கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரெச் பண்ணலாம். பாடியில் ஸ்பைனை கொஞ்சம் டைட் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. அப்புறம் உங்கள் கையை இங்கே வைங்க. என்னால முடியல. முடியும் மேடம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன ட்ரைனர்? கிட்ட வந்து சொல்லி கொடுங்க. சரி, இப்போ இன்னொரு வாட்டி பண்ணலாமா? இந்த கையை நீங்கள் பின்னாடி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க பாடியை ட்விஸ்ட் பண்ணணும். ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணணும். இல்ல இன்னும் கொஞ்சம் மேடம். ஓகேவா? இல்ல இங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுங்க மேடம். நீங்க ஆமா, பாடியை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருங்க. என்னால முடியல. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே மேடம், நான் ஹெல்ப் பண்றேன். இருங்க. ஹெல்ப் பண்ண சொல்றல? ஓகே, நீங்க கையை எங்க வைங்க. பாடியை கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க மேடம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்றல? ஹெல்ப் பண்ணுங்க. இந்த கை என்ன பண்றீங்க மேடம்? நீங்க உட்காருங்க. கையை பின்னாடி வைங்க. இங்க பாரு, இன்னைக்கு என்ன தடுக்காத ப்ளீஸ். மேடம் நீங்க என்ன பண்றீங்க? நீ தொடும்போது எனக்கு என்னமோ ஆகுது. ப்ளீஸ் இருப்பல, ப்ளீஸ். நீ எனக்கு முன்ன மாதிரி டச் பண்ணி சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற. மேடம் உங்களுக்கு பேட் டச்சா தெரிஞ்சது, அதனால தான் நான் உங்களை டச் பண்ணல மேடம். என் கையை விடுங்க மேடம், தயவு செஞ்சு என் கையை விடுங்க. என் கண்ணை பாரு. என் கூட வா. நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? ரோஹன், என் கண்ணை நல்லா பாரு. அப்புறம் நான் சொல்ற மாதிரி நீ செய். என் கூட வா. மேடம் நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க மேடம்? வா சொல்றேன்.
மேடம் ரோஹன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா மேடம்? ம். நீங்க அழகா இருக்கீங்க மேடம். ரொம்ப ஹாட்டா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க மேடம். மேடம் இன்னைக்கு இந்த அழகோட கடல்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் மூழ்க விரும்புறேன் மேடம். அப்புறம் எதுக்கு என்ன பார்த்து ஓடுற? என்ன பண்றது மேடம்? கண்ட்ரோல் பண்ண முடியல. முன்னாடி ஏன் சொல்லல நீ? என்ன உனக்கு பிடிக்கும்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. வாங்க மேடம். ஹலோ. ஹலோ ரோஹன், எதுக்கு நீ இன்னைக்கு வீட்டுக்கு வரல? நான் எதுக்காக வரணும்? அப்படின்னா மேடம் நான் சொல்றத கேளுங்க. ஃபேஸ்புக்ல இருந்து உங்க நம்பர் எடுத்து நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்புறம் இது என்னோட பழைய பிஸ்னஸ் மேடம். பொண்ணுங்களை மடக்கிறது, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கழட்டி விட்டுறது மேடம். அவ என்ன சீட் பண்ணிட்டா.